தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனை வளாகம் கிரீன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் என்ன சூழல் நிலவுகிறது என்பது குறித்த கள தகவல்களை பதிவு செய்திருப்பதற்காக தொலைபேசி வாயிலாக செய்தியாளர் நாகராஜ் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனைக்கு இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வருகை தந்திருக்கிறார். தற்பொழுது அங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? அங்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் நாகராஜ். சென்னை ஆயிரங்குளத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்காக தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் இரண்டாவது முறையாக இன்று வந்திருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி முதல்வர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். ஆனால் முதல்வருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்த பிறகு விரிவான தகவல்களை நமக்கு பத்திரிகை செய்தி மூலமாக தெரிவித்தனர். இன்று இரண்டாவது முறையாக காலை 11:25 மணிக்கு உள்ளே அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். ஆளுநர் வருவதை தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டன. எந்த ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்போது இரண்டாவது முறையாக வந்திருக்கக்கூடிய தமிழக ஆளுநரை வரவேற்பதற்காக தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்பட தங்கமணி உள்பட பல்வேறு அமைச்சர்கள் ஆளுநரை வரவேற்பதற்காக உள்ளே சென்றிருந்தனர். தொடர்ந்து 15 நிமிடத்திற்கு மேலாக தமிழக ஆளுநர் உள்ளே மருத்துவமனையில் இருந்த முதல்வரை சந்தித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை முதல்வரை சந்தித்ததற்கான அறிக்கையும் அவரது உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் நமக்கு பத்திரிகை செய்தி வாயிலாக வெளிவந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்று 10 நாட்களுக்கு பிறகு 10வது செய்தி குறிப்பாக முதல்வரின் உடல்நிலை குறித்து நமக்கு பத்திரிகை செய்தி வெளிவந்தது. அதில் முதல்வரின் உடல்நிலை சீராக முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் முதல்வர் டாக்டர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் இன்டராக்ட் செய்வதாகவும் அந்த பத்திரிகை குறிப்பில் தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து அடுத்த மறுநாளே தமிழக ஆளுநர் இரண்டாவது முறையாக முதல்வரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இதுவும் இரண்டாவது நாள் முதல்வர் பேசக்கூடிய சூழலில் இருக்கிறார் என்பதை தொடர்ந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கிறது. இங்கு தற்போது அதிமுக தொண்டர்கள், வழக்கறிஞர்கள் உட்பட பலர் முதல்வரின் உடல்நலத்தை விசாரிப்பதற்காக இங்கு சூழ்ந்துள்ளனர். இதனால் இங்கு எந்த ஒரு அசாதாரண சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பட்டுள்ளது. இது 15 நிமிடங்களுக்கும் மேலாக தமிழக ஆளுநர் முதல்வரை சந்தித்து வருகிறார். தற்போது இந்த சூழல் இங்கு நில வருகிறது. முதல்வர்கள் ஆளுநர் சந்திப்புடன் இருப்பதற்காக பல்வேறு அமைச்சர்கள், நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வேலுமணி உள்பட பல்வேறு அமைச்சர்கள் மருத்துவமனைக்குள் இருக்கின்றனர்.